அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளுக்கு வெளியேற்ற சிவப்பு அறிவிப்பு, பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இலங்கைக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தில் குடும்பத்துடன் சென்ற சிறுமிக்கு நேர்ந்த துயரம். யாழில் வீதியில் குவிந்த மக்கள், துப்பாக்கிச் சூட்டில் பலியான இளைஞனுக்கு நீதி கோரும் உறவுகள். பெருக்கெடுத்த மகாவலியாறு மூடப்பட்ட வீதி, வெளியான முக்கிய அறிவித்தல். நாட்டை உழுக்கும் போதைப் பொருள் அபாயம், வெளியான திடுக்கிடும் தகவல். பாலத்தில் இருந்து கீழே பாய்ந்து தலைகீழாக கவிழ்ந்த கப்ரக வாகனம், ஏற்பட்ட பாரிய சேதம். பசறை பதுளை வீதியில் மண் சரிவு, சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் விசேட அறிவிப்பு. மன்னாரில் உணவகங்கள் மீது தொடரும் சட்ட நடவடிக்கை. ரயிலுடன் கப்ரக வாகனம் மோதி விபத்து, 2 உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் மூத்த புவியியலாளர் டாக்டர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 15 பிரதேச செயலக பிரிவுகளில் வெளியேற்ற சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி கண்டி மாவட்டத்திலும், கேகாலை மாவட்டத்திலும், மாத்தளை மாவட்டத்திலும் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்திலும் வெளியேற்ற சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இன்று பதிவாகும் மழைவீழ்ச்சியின் அளவை பொறுத்து இந்த அறிவிப்புகள் ஓரளவு மாறக்கூடும். எனவே கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது என்று பொதுமக்களுக்கு அறிவிக்கின்றோம். நிலச்சரிவு ஏற்படும் பாதைகளில் மண் படிந்துள்ளது, பாறைகள் உள்ளன. இது தொடர்பாக பொதுமக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். எனவே அந்த இடங்களை கடந்து செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் மழைப்பொழிவு அதிகரித்தால் அந்த இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து உங்கள் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவிலிருந்து இலங்கை நோக்கி பறந்து கொண்டிருந்த விமானத்தில் சீன நாட்டு சிறுமியொருவர் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். தனது குடும்பத்தினருடன் சுற்றுலா வந்த 16 வயது சீன சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் 43 வயது சீன சுற்றுலா முகவர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 18ஆம் தேதி இரவு சீதுவை பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமி தனது குடும்பத்துடன் கண்டி பகுதிக்கு சுற்றுலா சென்ற போது விமானத்தில் நடந்த சம்பவம் குறித்து தனது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கண்டியில் உள்ள சுற்றுலா போலீசாரிடம் சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய கண்டி போலீசார் அனைத்து தகவல்களையும் உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதன் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்திய போலீஸ் குழுவினர் சந்தேக நபரை அடையாளம் கண்டு கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட சிறுவனுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று போராட்டம் நடைபெற்றது. அல்லைப்பட்டி பகுதியில் பயணித்த ஹைஸ் ரக வாகனத்தை தாம் மறைத்த போது அதனை நிறுத்தாது சென்றமையால் வாகனத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் இதில் வாகனத்தை செலுத்திய சிறுவன் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். எனினும் நிறுத்தாமல் சென்ற வாகனத்தை போலீசார் வழிமறித்த பின்னரே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் இது போலீசாரால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்நிலையிலே உயிரிழந்த சிறுவனுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகள் எவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை என்பதும் சம்பவம் தொடர்பான அடுத்த கட்ட வழக்கு விசாரணை நாளை மறுதினம் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையினால் மணம்பட்டியவில் மகாவலியாறு பெருக்கெடுத்துள்ளது. இதனால் லங்காபுர பிரதேச செயலக பிரிவில் உள்ள சோமாவதி வீதி மூடப்பட்டுள்ளது. மகாவலியாற்றின் நீர்மட்டம் நிரம்பி வழியும் அளவை எட்டியுள்ளதாகவும் சுங்காவில சோமாவதி வீதியின் சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும்
பொதுமக்களின் பாதுகாப்புக்காக அவர்களின் வீதியை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொலனறுவை அடுத்த முகாமைத்து உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் மேல் பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையால் ஆற்றின் நீர்மட்டம் கணிசமாக அதிகரித்துள்ளமை 6 பெருக்கெடுக்கும் நிலைமைக்கு வழிவகுத்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மகாவலி ஆற்றின் இருபுறமும் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்தால் உத்தியோகபூர்வ அறிவுறுத்தல்களின்படி செயல்பட தயாராக இருக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. வெள்ளப்பெருக்கு குறையும் வரை வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 2025 ஆண்டில் மாத்திரம் 110 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன தெரிவித்துள்ளார். தம்புள்ளையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தல்காரர்களால் நாட்டுக்கு பெருமளவு பணம் இழக்கப்படுகிறது. இந்த சட்டவிரோத வருமானம் நாட்டின் அபிவிருத்திக்கோ அல்லது எதிர்கால பயணத்துக்கோ எந்த விதத்திலும் பங்களிக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை சூழ்ந்துள்ள இந்த பயங்கரமான போதைப்பொருள் ஆபத்தில் இருந்து சமூகத்தையும் குழந்தைகளையும் பாதுகாப்பது அனைத்து தரப்பினரதும் பொறுப்பு என்றும் ரவி செனவரத்ன வலியுறுத்தியுள்ளார். இதனால் நாட்டின் பல இளம் உயிர்கள் பலியாகி வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன கவலை வெளியிட்டுள்ளார். மொடராகலை பொத்துவில் பிரதான வீதியில் மொடராகலை நகருக்கு அண்மித்த பகுதியில் பாலம் ஒன்றில் இருந்து கேப் வாகனம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. மொடராகலை நகரை அண்டிய பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த குறித்த டபுள் ஹெப் வாகனம் சாரதி கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பாலத்தில் இருந்து கீழே விழுந்து தலைகீழாக கவிழ்ந்துள்ளது. எனினும் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் அவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தினால் குறித்த வாகனத்துக்கும் பாலத்துக்கும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அத்துடன் அப்பாலத்தின் ஊடாக மொடராகலை நகருக்கு நீர் விநியோகம் செய்யும் பிரதான நீர்க்குழாய் உடைந்துள்ளதனால் நகருக்கான நீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சாரதியின் கவனக்குறைவா அல்லது வாகனத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறா விபத்துக்கு காரணம் என்பது குறித்து மொடராகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பசுரை பதுளை வீதியின் பிரதான வீதியின் 6ஆம் கட்டை பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக அவ்விடத்தினுடனான போக்குவரத்து தற்போது ஒற்றை வழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மழை நிலைமையுடன் பசுரை மற்றும் நுணுகலை பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட பல பகுதிகளில் தற்போது கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. இதனால் வீதி தெரிவுத்திறன் குறைந்துள்ளதால் வாகன சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மண் சரிவு ஏற்பட்டுள்ள பகுதியில் மேலதிக சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அந்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்குமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் வீதியை சீரமைக்கும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டின் 2வது காலாண்டிற்கான முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தத்தின் முன்னேற்றத்தை திங்கட்கிழமை அறிவிப்பதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட திட்டம் குறித்த பொதுமக்களின் ஆலோசனை உட்பட செயல் திட்டம் குறித்த தகவல்கள் அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் 2வது காலாண்டில் அதாவது ஏப்ரல் 1 முதல் ஜூன் 31 வரை மின்சார கட்டணங்கள் 13.56 மணிக்குள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்து இலங்கை மின்சார வாரியம் சமீபத்தில் தொடர்புடைய திட்டத்தை சமர்ப்பித்திருந்தது. செயல்பாட்டு செலவுக்குள் எரிபொருள் விலை மாற்றங்கள் மற்றும் வருவாய் பற்றாக்குறை போன்ற காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த உயர்வு அவசியமானது என மின்சார வாரியம் விளக்கியுள்ளது. பொதுமக்கள் கருத்து பெறப்பட்ட பின்னர் அனைத்து தரப்புகளின் கருத்துக்களையும் பரிசீலித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என பொது பயன்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. மன்னார் நகரசபை எல்லைக்குள் அமைந்துள்ள உணவகங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வருவதாக பொது மக்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அமைவாக அடையாளப்படுத்தப்பட்ட சில உணவகங்கள் மீது சுகாதாரத்துறையினர் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கடந்த வாரம் மன்னார் நகரசபை சுகாதார பரிசோதகர் மற்றும் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து மேற்கொண்ட ஆய்வு நடவடிக்கையின் போது உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாது இயங்கி வந்த 3 உணவகங்கள்
மற்றும் சிற்றுண்டிச்சாலை மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார் தாழ்வுப்பாடு பிரதான வீதி, வைத்தியசாலை பகுதியாட்டிய உணவகங்கள் 2 மீதும், மன்னார் உப்புக்குளம் மற்றும் பள்ளிமுனை வீதியில் 2 உணவகங்கள் மீதும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக உரிய சாதாரண நடைமுறையை பின்பற்றாமை, கழிவகற்றல் செயற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்படாமை, அதிகளவு இளையாட்கள் கையுறை பயன்படுத்தாமை, சாதாரணமற்ற முறையில் உணவுகளை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தவை, சாதாரணமற்ற முறையில் உணவு தயார் செய்தவை உள்ளடங்கலாக பல்வேறு குற்றங்களை அடிப்படையாக கொண்டு உணவகங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பயாகல பகுதியில் கெப்ரக வாகனம் ஒன்று ரயிலுடன் மோதியதில் கெப் வாகனத்தில் பயணித்த 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் படுகாயமடைந்த 3 களுத்துறை போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர். 27 மற்றும் 28 வயதுடைய 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.